மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு அவர் பொறுப்பேற்று எத்தனை மாதங்கள் ஆகிறது, எத்தனை நாட்கள் ஆகிறது? அவர் அரசியலிலே, பொது வாழ்க்கையிலே அவர் அடியெடுத்து வைத்து எத்தனை மாதங்கள், எத்தனை நாட்கள், எத்தனை வருடங்கள்? அவர் அரசியலிலே அடியெடுத்து வைத்து பாரத பிரதமரை 8 முறை கூட்டு வந்து இங்கே தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடிந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலையாலே ஒரு பேரிடர் நிவாரண நிதியை வாங்கி தர முடியவில்லையே, அது ஏன்? 8 முறை பாரத பிரதமரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அழைத்து வந்து பிரச்சாரம் செய்ய முடிந்த மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களாலே தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சி நிதியை பெற்றுத்தர முடியவில்லையே, அது ஏன்? 8 முறை பாரத பிரதமரை, உள்துறை அமைச்சரை, நிதித்துறை அமைச்சரை, மாண்புமிகு அமைச்சர், மத்திய அமைச்சர் பெருமக்களை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்ய வைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டு வருகிற மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு இன்றைய நிதிநிலை அறிக்கையிலே கூட நிதி ஒதுக்கீடை முழுமையாக பெற்றுத்தர முடியவில்லையே, அது ஏன்? அப்படியானால் அவர் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை புறந்தள்ளிவிட்டு பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சிக்கு அவர் பாடுபடுவதிலே எந்த விதமான வருத்தமும் கவலையும் எங்களுக்கு இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய கவலை இருக்கிறது, வருத்தம் இருக்கிறது, அதிர்ச்சி இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியிலே தான் நம்முடைய எதிர்காலம் இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஜாதகத்தை பற்றி அவர் பேசுவதற்கு அவர் பொது வாழ்க்கையிலே எத்தனை ஆண்டு அனுபவத்தை பெற்றிருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஒவ்வொரு கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்து வருகிற ஒவ்வொரு கட்சியினுடைய ஆயுளை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் இருக்கிறது. இதில் அண்ணாமலைக்கு என்ன வருத்தம் வந்தது எங்களுக்கு தெரியவில்லை. ஏதோ அவருக்கு யாருக்கும் கொடுக்காத ஒரு பரீட்சை அசைன்மெண்ட் அவருக்கு கொடுக்கப்பட்டதாகவும், ஏதோ அவர்தான் அவதார புருஷராக வந்திருப்பதாகவும், ஏதோ அவர்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்காலத்தை ஆயுளை நிர்ணயிக்கப் போவதாகவும், அவர் 8 கோடி தமிழர்களிலே அவரும் ஒரு தமிழர், அது கூட நமக்கு தெரியவில்லை. அவர் ஒரு வாக்காளர். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அவரை கௌரவித்து மாநில தலைவர் என்று அந்தஸ்து கொடுத்திருக்கிறார். நேற்று பாரதிய ஜனதா கட்சியிலே பல மாநில தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள், இருக்கின்றார்கள், நாளையும் இருப்பார்கள். ஆகவே அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைன்மெண்ட் என்று சொல்லி இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2 கோடி தொண்டர்கள் இந்த உறுப்பினர் அடையாள அட்டையை இன்றைக்கு கிராமங்கள் தோறும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்டமைப்பு, இது புரட்சித் தலைவர் உருவாக்கியது, அம்மா வளர்த்தது. புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் கையொப்பமிட்டிருக்கிற இந்த உறுப்பினர் உரிமை சீட்டை கிராமங்கள் தோறும் நாங்கள் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறோம். இதுபோன்ற அவர்கள் ஏதாவது ஒரு கட்சி வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு அடிப்படை பணிகளை செய்திருக்கிறார்களா? விளம்பர வெளிச்சத்திலேயே அவர்கள் விளையாட்டு காட்டி கொண்டிருப்பது அவர்களுக்கு தோல்வியை தான் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலை சொல்லித்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே எத்தனாவது இடத்திலே வரும் என்று தீர்ப்பு சொல்வதற்கு அவருக்கு யாரும் அதிகாரம் கொடுக்கவில்லை. மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் வாய்க்கு வெந்ததை தின்னுவிட்டு அவர் பேசுவது இன்றைக்கு விரக்தியின் வெளிப்பாடாக தெரிகிறது. அவை இலக்கு என்பதை சரியாக நிர்ணயிக்க தெரியாத ஒரு தலைவராக அவர் இருக்கிறாரோ என்கிற ஒரு ஐயம் கூட நமக்கு தெரிகிறது. ஆளுகிற கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை இலக்காக அவர் வைத்து செயல்படுவாரானால் அவர் கட்சி வளர்ச்சி அடைவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் கால் ஊன்றுவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள் அன்றைக்கு அவர்களோடு எப்படி உறுதுணையாக இருந்தார்கள் என்கிற வரலாறை உதயகுமார் சொல்லி இந்த தமிழ்நாட்டுக்கு தெரிய வேண்டியதில்லை. தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.